அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லட்சுமி ஆண்டியப்பன். ஒரு வயசுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோஷங்கள் மாறுதுன்னு நான் சொன்னேன். இப்போ சில தோஷங்கள் அந்த வயசுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறாம நம்மளோட சில கெட்ட பழக்கங்கள்னாலையும் தோஷங்கள்னால தான் நமக்கு சில வியாதிகள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் ஃபர்ஸ்ட் எடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம நான் வெஜிடேரியன் ஃபுட்டுனாலே நம்மளோட தோஷங்கள் உடம்புல இந்த வாதா பித்தா கபா இந்த 3 தோஷங்கள்லயும் மாற்றங்கள் நிறைய இருக்கும். சிலர் ஸ்மோக்கிங், குடிப்பழக்கம், இந்த மாதிரி பாக்கு போடுறது, வெத்தலை போடுறது, இது மாதிரி பழக்கங்களாலையும் நம்ம உடம்புல இந்த தோஷங்கள் மாறுது. இப்போ இந்த தோஷங்கள் நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போ வயிற்றை போய் பாதிக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ கப பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு லங்ஸ், ஹார்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரும். அது மாதிரி தலையில இந்த மாதிரி பித்த சம்பந்தப்பட்ட நம்ம தோஷங்கள்லாம் பாதிக்கும் போது கண்ணு, காது, தலை, மூளையோட அந்த செயல் திறனெல்லாம் கூட குறைக்கக்கூடிய இந்த இதெல்லாம் நம்ம அந்த அடிமைப்பட்ட அந்த கெட்ட பழக்கனால கூட வருது அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசனங்கள் ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த முதுகெலும்பை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். பேக் பெயின், லோயர் பேக் பெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இது ஒரு சின்ன பயிற்சி தான். இந்த பயிற்சியை நீங்க பழகணும். இந்த ஆசனத்தை இப்ப எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இந்த படுநிலை உடல் திருகாசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கை ரெண்டையும் ஷோல்டர் லெவலுக்கு நேராக நீட்டிக்கோங்க. கால் ரெண்டையும் மடக்குங்க. இப்போ உங்கள் காலை வலது பக்கமாக திருப்பணும். அதாவது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை வலது பக்கமாகவும் இடுப்புக்கு மேலே உள்ள பகுதியை இடது பக்கமாகவும் திருப்புங்க. அப்படியே வலது பக்கம் ரைட் சைடு. ரைட் சைடு நீங்கள் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இடுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது இடுப்பு வலி, முதுகெலும்புல வலி, இந்த வலிகள்லாம் குறைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி. நேரா வாங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ இது அப்படியே ஆப்போசிட் சைடு, இடது பக்கமா காலை திருப்பணும். நீங்க அப்படியே வலது பக்கமா உடலை திருப்புங்க. இப்போ அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நேரம் வாங்க. இப்போ இந்த படுநிலை உடல் திருகாசனத்தோட 2வது ஸ்டேஜ். இப்போ கை ரெண்டையும் ஷோல்டர் லெவலுக்கு வைக்கணும். இப்போ இடது காலை வலது கால் முட்டிக்கு பக்கத்தில் வைக்கணும். வைங்க. இப்போ அப்படியே இடது காலை திருப்பி பண்ணும்போது இந்த வலது கையை வச்சு இந்த இடது காலை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த கீழே இருக்க காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பை நம்ம இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியை நேராக வச்சுட்டு இடுப்புக்கு, அதாவது செஸ்ட்டுக்கு கீழே இருக்க பகுதியை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 5 எண்ணிக்கை. 1 2 3 4 5. மெதுவாக எழுந்துருங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ அப்படியே வலது காலை இடது கால் பக்கம் வைங்க. இப்போ அப்படியே இடது பக்கமாக திரும்பும் போது இடது கை வச்சு நல்லா இந்த இடுப்பை நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நீங்கள் இந்த அளவுக்கு முழுமையாக பண்ணலைனாலும் பரவாயில்ல. எவ்வளவு தூரம் பண்ண முடியுதோ
அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணினா போதும். அப்படியே நார்மல் ப்ரீத்திங்கில் ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வாங்க. காலை நீட்டி நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ இந்த 2 பயிற்சியும் இன்னொரு தடவை பண்ணலாம். காலை 2ஐயும் மடக்கிக்கோங்க. இப்போ அப்படியே வலது பக்கமாக இடுப்பை திருப்புங்க. இது முதல் பயிற்சி. இதில் இடுப்பை நீங்கள் ஒரு அளவுக்கு தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே இடது பக்கம். இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை திருப்பும் போது மேலே உள்ள பகுதியை ஆப்போசிட்ல நீங்க ட்விஸ்ட் பண்ணணும். அப்படியே ரைட் சைட். இப்போ அப்படியே லெஃப்ட் சைட் ஸ்லோவா. இது வந்து முதல் பயிற்சி. நீங்கள் ஆரம்பத்தில் இதை அப்படியே ஒரு 3லேருந்து 10 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ 2 காலையும் சேர்த்து நீட்டுங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ 2வது கை 2 சைடில் வச்சுட்டு இடது காலை வலது கால் முட்டி பக்கத்தில் வைக்கணும். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த வலது கையை வச்சு இந்த கால் முட்டியை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். இடுப்புக்கு மேலே உள்ள பகுதியை நீங்கள் ஆப்போசிட் சைடு பார்க்கணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. மெதுவாக எழுந்துருங்க. அப்படியே அடுத்த கால் வலது கால் இடது முட்டி பக்கத்தில். அப்படியே வலது முட்டியை இடது கையை வச்சு நீங்க அமுக்கி அப்படியே ஆப்போசிட் சைடு. இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த இடுப்பு தொடைகள் பிருஷ்டபாகம் இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த வலி இருக்கும் போது இந்த பயிற்சியை நீங்க பண்ணலாம். நேரா வாங்க. காலை நீட்டி நல்லா சத்தமா 2 மூச்சு. நேரா எழுந்து உட்காருங்க. பத்மாசனத்துல உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த படுநிலை உடல் திருகாசன் இந்த 2 வேரியேஷன்ஸும் வந்து நீங்க பழகி இந்த முதுகு வலி இருக்கிறவங்க நீங்க வலி இருக்கும் போதே வந்து நீங்க இந்த பயிற்சியை பழகலாம். ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டாம். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீட்டை சுத்தம் செய்ய என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு மேல இந்த விலைவாசியை மறந்துடு. இப்ப சின்ன லைசால் ஒரு விலையில் 3 வேளை. கடினமான கரைகளை போக்கும் 99.9% கிருமிகளை கொல்லும் மற்றும் நறுமணத்தை தரும். வெறும் 26 ரூபாயில சின்ன லைசால் சேமிப்பு இப்ப என் கையில. ஆரோக்கியமான வீட்டுக்கென லைசால் மட்டுமே. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். புதிய டெட்டாலுக்கும் மற்ற டிஷ்வாஷிங் லிக்விடுக்கும் இடையே கிருமிகளை கொல்லும் டெஸ்ட். புதிய டெட்டால் ஹெல்தி கிச்சன் ஜெல் கொல்லும் 100 மடங்கு அதிக கிருமிகளை. இப்பொழுது மாறுமே உங்களின் பாத்திரங்களை கழுவும் பாணி.
கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சியில் நாம் இன்று காணுகின்ற ஒரு கோணம், இந்த சூரியன் என்ற கிரகம் பொதுவாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய பலாபலன்களை இன்று நாம் கண்டறிவோம். அதற்கு முன்பு சூரியன் என்றால் யார் என்பதை இங்கே நாம் கவனத்துடன் பார்க்க வேண்டும். நவ கிரகங்களிலே சூரியன் முதன்மையானவர். சூரியன் பிதாகாரகன் என்று சொல்லப்படுகின்ற தந்தையை குறிக்கின்ற ஒரு கிரகமாக இருக்கின்றார். கால புருஷ தத்துவத்தின்படி அவர் இந்த 5வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூரியனை, அந்த சூரியன் அசையாது இருக்கிறது, அவரை சுற்றி அனைத்து கிரகங்களும் வலம் வருகிறது. அந்த சூரியன் ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் விளக்கமாக அறிவு பலகையிலே காண்போம். சூரியன் 1வது இடம் என்று சொல்லப்பட்ட இந்த மேஷத்திலே இருக்கும் பொழுது அவர் உச்சத்தை பெறுகிறார். உச்சத்தை பெறுவதால் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த இடத்தில் சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சூரியன் அரசாங்கத்தை குறிக்கின்ற கிரகமாக இருப்பதால், தந்தையை குறிக்கின்ற கிரகமாக இருப்பதால், இது அழகான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அங்கு உச்ச நிலையை பெற்று இந்த ஜாதகருக்கு அதிகபட்சமான நன்மையை செய்கின்ற நிலையிலே சூரியன் பலமாக இருந்து, இந்த வீடு செவ்வாயின் வீடாக இருப்பதால் அவருக்கு உதவி புரிகின்ற வகையிலே அவர் ஒரு நட்பு ஸ்தானத்திலே இருந்து நன்மைகள் பல செய்கின்றார். அதே போன்று ரிஷபத்திலே சூரியன் இருந்தார். அவர் 2வது ஸ்தானத்திலே சூரியன் இருப்பது இந்த லக்னத்தை பொறுத்தவரை நன்மை. ஆனால் ஜாதகர் சற்று கடுமையாக பேசுவார். மற்றபடி எந்தவித குறைபாடுகளும் இல்லை. கண் என்ற அந்த உறுப்பிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் இயற்கையாக 3இல் இருக்கும் பொழுது நன்மையை தருகின்ற கிரகமாக இருக்கிறார். ஆனால் இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் 3இல் மறைவது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஏனென்றால் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கின்ற கிரகமாக இருப்பதால் 3இல் மறையும் போது சற்று மந்தமான ஒரு பலனை தருவார். இதே சூரியன் 4இல் வரும்போது கடகத்தில் இருக்கும் பொழுது சந்திரனுடைய, அவர் அங்கே சந்திரனுக்கு துணையாக இருக்கின்ற நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த 5ஆம் ஆதி என்று சொல்லப்படுகின்ற சூரியன் 4இல் வருவது மிக மிக சிறப்பு. அதே சூரியன் 5இல் வரும் பொழுது